நானும் மதுரக்காரன் தான்டா. டியர் வாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். ரொம்ப நேத்துல இருந்து தலைவர் பாத்தீங்களா, கண்டென்ட் கொடுக்கறதுக்குனே வந்து முதுக காமிச்சிட்டு இருக்காரு. என்ன இதெல்லாம் திரும்ப பாவா இல்ல என்ன காலம் வரும் கடமை வரும் கேட்டையில ஸ்பீச் உள்ள நேரத்திலே வேலையை பார்க்க மாட்டேங்கிறீங்க. எதிர்காலத்துல நீங்க என்னடா வேலை பார்க்க போறீங்க? நான்லாம் என் தலைவர் ஸ்பீச்சை கேட்டு இனிமேல் வந்து டிவிக்கு தொண்டனா மாறிட்டேன். எங்க தலைவா, மாநாட்டுக்கே போனியா? மாநாட்டு திரளுக்கே போனியா? என்னடா டிவிக்கு தொண்டேன் சொல்லு. இதை மட்டும் என் கட்சிக்காரங்க பார்த்தாங்க. நீ கேட்டியா இல்லையா தலைவர் ஸ்பீச்சை? நீ என்ன நேற்று போட்டது இன்னும் தெரியல போலயே, வளருதே வாயலாம். தலைமை ஸ்பீச்சில் சரக்க போட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிறீங்க. அப்படியா? எங்க தலைவா, நேரு மாநாடு பந்தலுக்கே போனீங்களா இல்ல வீட்டுல இருந்தா பாத்தீங்களா? கடவுள் தரிசனம் தூணிலும் இருப்பாரு, துரும்பிலும் இருப்பாரு. அந்த மரத்து மேல நின்று வெட்டி பாத்தியா நீ தானே? அது தெரிஞ்சதா உனக்கு? இவன் இப்ப சிங்க வெரைட்டில வருவான். அணில இருந்து சிங்கத்துக்கு மாறி இருக்காங்க. சிங்கத்துக்கு, அதாவது சிங்கம். ஏய் செம டைலாக் பாது. எடுத்த உடனே வந்து சிங்கம் சிங்கம் சிங்களா தான் வரும். இல்ல சிங்க சிங்கனே சொல்லிடுறீங்க. மட்டும் தான் வேட்டைக்கு போகும். உன்கிட்ட என்னடா என்னடா தூக்கி போட்ட? ஏய் கலாய்க்க வர்ற அவருக்கு தெரிஞ்சிருச்சுமா? என்னடா நீ தாவேக்கா நண்பராவே வாடா. தாவேக்கா நண்பர் தான். நானும் தாவேக்கா ஃபேன் தான். மனதளவுல தாவேக்காரங்கலாம். மனதளவுல தாவேக்கா. போய் உள்ளுக்குள்ள போய் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்க அண்ணனுக்கு ஓட்டு போட்டுட்டு வந்துருவேன். சரி, நேத்து அண்ணன் சிங்கம்னு தன்னை ஐந்தறிவு மிருகத்தோட கம்பேர் பண்ணி சிங்கம் என்ன பண்ணும்? அண்ணனுக்கு ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. யாரு? யாரா? அவர் வந்து புலி கூட தான் அவர் வந்து கம்பேர் பண்ணிப்பாரு. புலி வேட்டைக்கு செல்கையிலே இல்ல அதை சீமானண்ணா ஏங்க ஒருத்தர் வந்து புலின்றாரு, இன்னொருத்தர் வந்து சிங்கன்றாரு. என்ன பேசிக்கிட்டு மனுஷ பையன் பேச மாட்டேங்கிறாங்க மனுஷங்க. இல்ல இவங்க இல்ல இந்த மாதிரி இந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டா அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்னும் எதுவுமே இல்லாத இருந்தா காட்டுக்கு போடா, எதுக்குடா வந்து நாட்டாளுன்னு ஆசைப்படுற அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. எப்படி சிங்கம் காட்ட ஆளுது. இது யாரு சொன்னா? காட்டுக்கு ராஜா சிங்கம்னு எவனோ சொல்லி விட்டாங்க. காட்டோட பிரைடுன்னு பார்த்தா எல்லாத்தையும் வந்து அடிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு வேட்டை விலங்கோட உச்சத்துல வந்து சிங்கம் இருக்குது. அதனால வந்து அப்படி சொல்றாங்க. ஓகே, இவர் என்ன நம்மள வந்து அடிச்சு திங்க போறாரா? ஹலோ, சிங்கத்தோட கேரக்டரைசேஷன் என்ன? சோம்பேறி. சிங்கங்கிறது சோம்பேறி. ராஜாக்கள் எப்படி இருப்பாங்க? சோம்பேறியா இருப்பாங்க. வந்து தகவலை சொல்லுவாங்க, முடிவு சொல்லுவாங்க. அப்ப சுப்பிரமணி என்னது? ஹைனா சுப்பிரமணி. ஹைனாலாம் வந்து தீபில்லாது. சிங்கத்தை போய் சிங்கம் வந்து வேட்டைக்கு போகுமா? ஆண் சிங்கம் வேட்டைக்கு போய் எல்லாத்துக்கும் கொடுக்குமா? என்ன கதை எவன் சொல்லுவேன்? ஆண் சிங்கம் எந்த ஊர்ல வேட்டைக்கு போகுது? சரி ரைட்டு, மேட்ருக்கு வாங்க. மேட்ருக்கு தாங்க வரும். ஆண் சிங்கம் சரி, மேட்ருக்கு மட்டும் தாங்க வருது. அண்ணன் வந்து ஆண் சிங்கம் தன்னை கருதிக்கிட்டு சிங்கத்தோட கேரக்டரைசேஷனை தன்னைத்தானே மாத்திக்கிட்டு எவ்வளவு ஒரு நூதன விஷயத்த எப்படி வந்து காமெடியா கன்வே பண்ணிட்டு போயிருக்காரு. அண்ணன் வந்து மதுரையில வந்து மதுரைன்னு வந்தாலே வந்து அண்ணன் வந்து குஷி ஆயிடுவாராம். அப்படி ஒரு பந்தமா எனக்கு வந்து அண்ணன் வந்து சரவண வேளா மாதிரி தனலட்சுமியை தான் ஞாபகம் வந்துருச்சான்னு இன்னொரு மேட்டர் ஒன்று சொல்லிக்கிறேன். சொல்லு தலைவா. தன்னை எப்படி ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட போய் ஈஸியா அவர் செய்யற கேவலமான விஷயத்த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸா மைலேஜ் ஏற்றி பேசினாரு. வீட்டை அந்த சிங்க கதையை எப்படி ரெடி பண்ணாங்க, அதை ரெடி பண்ணி கொடுக்க யார் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, எவ்வளவு நாள் கண்ணாடியை பார்த்து மனப்பாடம் பண்ணாங்க. இதை தாண்டி மெயினான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வீட்டை விட்டே வெளியே வரமாட்டேன். அந்த கதையில இருந்து சிங்கத்தை தூக்கிட்டீங்க. அங்க ஒரு விஜய் என்ன வச்சுங்க, விஜய் என்ன வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரா? எலெக்ஷனுக்கு மட்டும் தான் வருவேன், திடீர்னு வருவாரு. சும்மாலாம் வர மாட்டேன். வேட்டைக்குலாம் வர, வேட்டைக்கு பசிச்சாதான் வெளியே வருவாராம். அப்போ தேவைக்கு நீ வெளியே வருவ வந்தா முடிஞ்சது, எல்லாத்தையும் போட்டுருவேன். என்ன ஓட்ட? அண்ணன் மாதிரி பேசுறேன். சொல்றேன் என்ன ஓட்ட? நீ என்ன ஓட்ட சொல்றேன்? அவரு தானே சொன்னாரு வெளியில வர மாட்டேன், வந்தா எல்லாத்தையும் கொண்டுருவேன். வந்து போல பாத்தீங்கன்னா மாநாட்டு திடல் ரேம்ப் வாக்கு அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி இதெல்லாம் பண்ணி. நீ என்னப்பா சார் டம்மியா சொல்ற? நல்லா கிராண்டா பேசு. ஜோம்பி வாதம்னு சொல்லலாமே. அது கிராண்டா எங்கங்கறதுல தப்புறாங்க. காலையில டெத்துக்கு போயிட்டு வந்திருப்பா. அப்படி இறங்கு நோட்டி சட்டையை கிளிக்க முயற்சி பண்ணாங்க, அப்படி சொல்லணும். இல்ல தலைவா, அதான் தலைவா ரேம்ப் வாக்ல வந்து அப்படியே நீட்டா நடந்து வந்தாரு. ஒரு 10 அடி வந்த உடனே அங்க இருந்து 2 அணில்கள் வந்து குதிச்சு. நாலு ஒழுங்கா வந்து கவனிக்கல. நாள் தாவேக்கா போல, நாங்க 2 பேரும் தாவேக்கா கிடையாது. நீ வந்து எங்களை வந்து டேமேஜ் பண்ற. நீ தாவே விஜய் ஃபேன் மாதிரி தெரியுது. ஏங்க அங்க என்ன பண்ணாங்க அதெல்லாம் யாருக்கு தெரியாது. நீயே சொல்லு, என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு, மறைக்காம சொல்லு. அதான் தலைவா, விஜய் வந்து ரேம்ப் வாக்ல நடந்து போன உடனே ஒரு நடக்கதாங்க செய்வாங்க. என்னடா இப்படிதானே பேசுவாங்க அப்படிங்களா? திரும்ப ரிட்டர்ன் ஓடி தானே வந்தாங்க. முடியலையே, அடிச்சு வச்சிருவாங்க. முதல்ல 2 பவுன்சரோட போதும் அப்படின்ற அளவுக்கு வந்தாரு. அங்க இருந்து கிரீஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடி என்னெல்லாம் போட்டு தொடச்சிட்டு ஏறி வரானுங்க.
அணில்களுக்கு கிரீஸ் வந்து கையில பிடிக்காது ப்ரோ, கையில ஒட்டாது ப்ரோ. இதை தாண்டி மேட்ரு அப்படியே பயங்கரமா சொல்லுங்களேன். அண்ணே வந்து இறங்கி வந்தாரு, அண்ணனுக்கு உயிர் பயத்தை காமிச்சிட்டாங்க. போதுமா? உயிர் பயத்தை காமிச்சிட்டாங்க. இதுதான். ஒரு போட்டோ எடுக்கிறோம்டா என்னைய ஒரு 10 கோடி ரூபா செலவு பண்ணி, ஒரு 5 கோடி ரூபா செலவு பண்ணி, 10 கோடி ரூபா செலவு பண்ணி, அப்படியா? எல்லாமே அவர் காசு தானா? எல்லாம் அவர் காசுன்னு வைங்களேன். சொந்த காசுலையா? ஒரு ரேம்ப் வாக்ல ஒரு போட்டோ எடுக்க விடாம பண்ணிட்டாங்க. ஒரு 7-8 காங்கோ காரைங்களை கொண்டு வந்து மறைச்சு அண்ணனை உள்ள விட்டு அண்ணன் வந்துட்டு அழுக்கு கணக்கா இருக்காங்களே. ஆமாடா, ஒருத்தன் ஓடி வரான், 2 பேரும் இப்படி தூக்குறான், 2 கையில ஒருத்தன். நீ என்னமோ சின்னதா இருக்க, நீ அழுக்கு தண்டி தான் இருக்க, நானும் நானும் அழுக்கு இல்ல பாவா, குட்டிகளுக்கா உருண்டை. இதெல்லாம் ரைட்டு. வேற நீ இந்த உன்னைய நீயே பொறி உருண்டா அப்படி தாழ்த்தி பேசினா மட்டும் நீ விட போறது கிடையாது. நீ தாவேக்கா ஃபேன், அவ்வளவுதான். ஏன் டவுனர் தான் பேசலாம்? 2 பேரும் இவ்வளவு டவுனர் தான் பேசிக்கிறீங்களே. மாறி மாறி அவன் உண்மையை படத்தே சொல்லிக்கிறாங்க. விட்டீர்களையா அப்படின்ற மாதிரி. அதனால வந்துட்டு நேத்து அவரை ஒரு போட்டோ கூட எடுக்க விடல ரேம்ப்ல. அதை முதல்ல மெயினா சொல்லுங்க. சுத்தி உடைச்சாங்க, அண்ணனை போட்டு சட்டையை கிழிக்க முயற்சி பண்ணாங்க. மீட்டிங் போட்ட உங்களுக்கு எங்க மீட்டிங் பண்ணணும்னு ஒரு அறிவு வேணும். மதுரையில போய் மீட்டிங் போட்டீங்கன்னா புளோரிடன்ஸ் ஹாப்பி ஸ்ட்ரீட்டையே வந்து நடத்த விடாம பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு போறாங்க. ஆக்சுவலி வந்து எல்லா மாநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் வந்து சாப்பாடு கொடுக்கறதுன்றது ஒரு வழக்கமா தான் வச்சிருப்பாங்க. ஏன் அண்ணன் சீமான் அவர்களே அவரு இருக்கிற விவசாயிக்கு அங்கங்க எங்கேயாவது சின்ன லெவல்ல வந்து அவர் கொடுக்கலாம் கூட யாருக்காவது சோறு போடுவாங்க. அவர்களே இவர்களே என்ன பூமரங்கு ஆட்டம் ப்ரோ. இல்லைங்க, என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டுல வந்து வெளியில தான் சாப்பிட்டாகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. பல பேர் வந்து சாப்பிடாமலே இருந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து நல்லா சாப்பிட்டு தெம்பா இருந்தாங்கன்னா மேடையே பிச்சு எரிஞ்சிடானுங்க. இவனுக்கு வந்து டயர்ட் லெவல்ல வச்சுக்கணும், கத்துறது துண்ட சுத்துறது இந்த லெவல்லயே வச்சுக்கணும் அப்படின்னு இவனுக்கு டயர்ட்ல இருக்கும்போதே இவ்வளவு பண்றாங்க. இந்த லெவல்லயே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டு பண்ணிருக்காங்க. டயர்டா இருந்ததுனாலதான் இவ்வளவு கம்மியா பண்ணிருக்காங்க. டயர்ட் இல்லாட்டி உடைச்சிருவாங்க. பவுன்சர் எல்லாம் பத்தாதுங்க. ஒய் பிரிவு செட் பிரிவு எல்லாம் வச்சிருக்காங்க. எது இருந்தும் பத்தா வேண்டியது. கொஞ்ச நாள் இவர் இப்படியே இந்த மாநாட்டை நடத்திக்கிட்டே இருந்தாருன்னா இவர் மேல இருக்க மோகம் குறைஞ்சிரும். இந்த அதனது விக்ரவாண்டி வீசாலைனாங்க இல்ல, அது ஆக்சுவலா என்ன வீசாலைங்கிறாங்க என்ன? அதாவது விக்ரவாண்டில வீசாலைன்ற இடத்துல தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவர் மாநாடு நடத்தினாரு. அது தெரியும், அது வீசாலைன்றாங்க இல்ல. இப்ப என்ன பஞ்சாயத்துனா அந்த கூட்டம் இங்க வரலன்னு சோசியல் மீடியாஸ்ல இருக்க நம்மள மாதிரி இருக்கிறவங்க பரப்பி விடுறாங்கன்னு அவரே சொல்லிக்கிறாரு. கூட்டம் வரலங்க. வந்த கூட்டமும் இவர் பேச ஆரம்பிச்ச உடனே மைக்க பிடிச்ச உடனே போயிட்டாங்க, பிச்சுட்டு போயிட்டாங்க. இல்லைங்க, இவர் வராரு, ரேம்ப் முடிஞ்ச உடனே அப்படியே நல்லா கலஞ்சு போயிட்டாங்க. ஒரு மனிதர், தனி மனிதருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வருது, நீங்க பாராட்டாம இப்படி திட்டிக்கு இருக்கீங்க. தனி மருந்து போடு, மருந்த குடி. தனி மனிதர்னா தனி மனிதரா இருக்கணும். அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்த உடனே போறதுக்கு அவங்க என்ன அப்புறம் தொண்டர்களா ரசிகர்களா? நேத்து வந்த ஒட்டி அண்ணன் வந்து சிங்க கான்செப்ட் எல்லாம் முடிச்சுட்டு யார் யாரெல்லாம் வந்து டிசைனா வந்து தாக்கியிருக்காருன்னு பார்த்தா பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே. இதுல என்ன எதிரி சொன்னாங்க ப்ரோ? அவர் வந்து கொள்கை எதிரின்னா வந்து அது வந்து பாஜகவா, அரசியல் எதிரி அப்படின்னா அது வந்து திமுகவா. இதுல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவெல்லாம் ஒரு கட்சியா கூட மதிக்கல. அதாவது எப்பேற்பட்ட ஆள் வந்து கட்சியை வந்து ஆரம்பிச்சாரு. இப்ப அந்த கட்சி யார் வச்சிருக்காங்க, அந்த சொப்பன சுந்தரி யாருங்க வச்சிருக்கான்ற மாதிரி எல்லா கட்சியும். ஆமா, இந்த மாநாட்டுல வந்து மாநாடுல பொதுக்கூட்டத்தை தான் இவங்க மாநாடு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாநாட்டை வந்து இப்ப வந்து புது தலைவர் ஒருத்தர் உள்ள வந்து நுழைஞ்சிருக்கா. அப்படி புது தலைவர் அவர் பழைய தலைவர் தான், இவர் தான் புதுசா தலைவர் ஆகணும் ஏமாத்துறதுக்காண்டி எம்ஜிஆர் உள்ள கொண்டு வந்து எம்ஜிஆர் வந்து யூஸ் பண்ணாம எம்ஜிஆர் மாதிரி தன்னை அவரே போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு எம்ஜிஆர் எப்படி வந்தாரோ நானும் ஒரு எம்ஜிஆர் போலதான். தமிழக மக்கள் அன்னைக்கு எல்லாம் மீடியா இல்ல, எவனை பத்தி வெளியே தெரியாது, எம்ஜிஆர் எல்லாம் ஏதோ நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, ரைட், ஏதோ மக்களை போர்ட்ரேட் பண்ணி ஏமாத்திட்டாங்க. என்ன சார் நல்லது? சோறு போட்டாரு சார், ரொம்ப பெரிய நல்லதுதான். என் தலைவனே நீ தப்பா பேசுறீங்க. அவர் மிகப்பெரிய விஷயம் என்னவா இருந்துச்சு, எல்லாருக்கும் சோறு கிடைக்கணும். மத்த ஏதாவது தொலைநோக்கு சிந்தனைகள் இருந்துச்சா? சாப்பாடு காலை உணவு திட்டம் போட்டார்ல, காலை உணவு திட்டத்தை சாப்பாடு இல்லாம நீ ஏங்குவியா? காலை உணவு திட்டத்தை போட்டு டிஎம்கே கவர்மெண்ட்ங்க அவர் என்ன உணவு திட்டம் போட்டாரு? சத்துணவு திட்டம். ஏதோ உணவு போட்டார்ல, அது ஆல்ரெடி வந்து காமராஜ் ஆரம்பிச்சுட்டு போயிட்டாரு. இவர் வந்து அதை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு என்ன கொஞ்சம் விரிவுபடுத்தினாரு. அவ்வளவுதான். இவர் எதுவுமே பண்ணலையா? எதுவுமே பண்ணல, அவ்வளவுதான். அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா சோத்தை போட்டு அனுப்புவாரு. அப்படியா? இதுல யாருக்கிட்ட இப்ப கட்சி இருக்குன்னு கேட்டதெல்லாம் விட ரெண்டாவது விஷயம் உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அவங்க தாவேக்காரங்க மாதிரி பேசாது, திரும்ப வந்து தெளிவா எனக்கு தாவேக்காரர் தான். சொல்லுங்க தாவேக்காரர். இதுல யார்கிட்ட இப்ப கட்சி இருக்குன்னு அவர் கேட்டதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம். அந்த ஃபர்ஸ்ட் அந்த சிங்கம் கதையில ஒண்ணு சொன்னாரு, நோட் பண்ணீங்களா? சிங்கம் கதையை விட்டு நீ வெளியே வரலையா? சொல்றா. ஏங்க அதுலயே எடப்பாடி செருப்புல எடுத்து அடிக்கல, அவ்வளவுதான் குறை. என்ன சொன்ன? வெளியில வந்தா பெரிய மிருகத்தோட தான் போட்டி போடுமே தவிர செத்த மிருக பக்கம்லாம் போய் பார்க்க மாட்டோம். ஓ, இந்த செத்த மிருகம் சொன்னது எடப்பாடி தான். வேற யாரு? அதான் எடப்பாடி நேத்தே வந்து வம்பிழுத்துட்டாரு. நேத்தே வம்பிழுத்துட்டாரு. என்ன சொன்னாரு? இந்த மாதிரி வரலாறு தெரியணும். என்னது
வரலாறு தெரியணும். வரலாறு தெரியணும். வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் ஒரு ஆயிரம் எங்களுக்கு தெரியுமே டேபிள் கடையில எப்படி எல்லாம் போனீங்கன்னு. அது இல்லாம அதுக்கெல்லாம் ஒரு ஆய்வு பண்ணணும். எனக்கு பிடித்த தலைவர்களை பூரா நீங்க நிறுத்தி நீங்க எடப்பாடி ஃபேனா? நான் எல்லாரும் விஜய் ஃபேன், சீமான் ஆமா, ஃபேன், எடப்பாடி ஃபேன். எடப்பாடி ஃபேன். அவரு பிரிட்ஜ் மேல நின்னு போறாரு. எடப்பாடி நேத்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. எடப்பாடி என்ன சொல்லிருக்காரு? புதுசா வந்துட்டு எப்படி தலைவர் ஆக முடியும்? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்னென்ன பண்ணிருப்பேன், எவ்வளவு கேஷுவாலிட்டிஸ் நடந்திருக்கும் வாழ்க்கையில, பாத்துக்கோங்க. தேவையில்லாம பேசாதீங்க. எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு அக்கிரமங்கள், எவ்வளவு கொலைகள், எவ்வளவு கொள்ளைகள், 10 11 போய்கிட்டே இருக்குது லிஸ்ட். 10 தோல்வி பழனிசாமி, 8 இட்லி எறா குழம்பு, அந்த பாட்டுக்கு 10 தோல்வி பழனிசாமி. ஏங்க தப்புங்க, என்ன இருந்தாலும் அவர் வந்து ஒரு கட்சியோட தலைவர். அவர் வந்து நீங்க இப்படிலாம் வந்து இன்சல்ட் பண்ண கூடாது. கட்சியோட தலைவரா அவரே ப்ரோமோட் பண்ணிட்டாருல. கட்சி இது பண்ணலங்க, அவரே இது பண்ணிக்கிட்டாரு. அப்டேட் முன்னாடிலாம் வந்து ஒரு கட்சியோட தலைவர்னா அப்படி எப்படி மக்கள் சூழ வந்து ஒரு எவாபரேட் ஆவாங்க. ஆனா வந்து ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா காசு கொடுத்தா வந்துடலாம் உங்களுக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது நிலைமை. ஏப்பா நீ எதனா பேசி கீசி அதாவது காசு கீசு வாங்கி வீடுகளில் இருக்க பணத்தை திரட்டி ஒரு எம்எல்ஏ சீட்டு ஏடிஎம்கேல வாங்கிட வேண்டியதானே? ஏங்க நீதான் காசு கொடுத்தா கொடுத்துருவாங்க. நான் காசு கொடுத்தா கொடுத்துருவாங்க, வீட்டு வாடகை கொடுக்கவே மக்கள் இல்லாம இருக்கேன் எங்கிட்ட போயிட்டு. டக்குன்னு தன்னுடைய சொல்லிட்டாரு ஏழ்மை அந்த இதுல கால மிடில் கிளாஸ் வீடியோ 20 லட்ச ரூபா செலவு பண்ணி தான் கல்யாணம் பண்ண முடியுமா? அந்த மாதிரி தன்னுடைய ஏழ்மையின் பெருமை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஆனா சீக்கிரம் இவர் எம்எல்ஏ ஆகக்கூடிய தைரியம் அவர்கிட்ட இருக்கு. அதுவும் பாடி கட்சியில தான். பாடி கட்சியில. ஓகே, எங்க பிரிஜ்மல்னா தாவேகா தலைவர் அடுத்தடுத்து என்ன சொல்லியிருக்காரு? அவரு நிறைய சொல்லியிருக்காரு, எல்லாமே துக்கமா தான் சொல்லியிருக்காரு. மெயினான விஷயம் நான் பேசுறேன், பேசுங்க. சொல்லுங்க. என்ன சொல்லியிருக்காரு? திமுக வந்து தெரியாம உறவு வச்சிருக்கீங்க பாஜக கூட, அதிமுக நேரடியாக உறவு வச்சிருக்கீங்க. ஏன் உனக்கு என்ன வந்து விலகு பிடிச்சு பார்த்தாரா? இல்ல எனக்கு புரியல, என்னங்க பயங்கரமான கேள்வி. நல்ல கேள்வி கேக்குறாரு. இந்த படத்தை இந்த இதுல கேட்பாங்களே, திருமணம் தாண்டிய உறவா? ரைடுக்கு பயந்து கட்சி ஆரம்பிச்சது யாருங்க? ரைடுக்கு பயந்த கட்சி ஆரம்பிச்சது அன்னைக்கு ஆரம்பிச்சது யாரு, இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறது யாரு? ரைடுக்கு பயந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சு. அன்னைக்கு ரைடுக்கு பயந்து தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு, இன்னைக்கு ரைடுக்கு பயந்து விஜய் ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாருமே இப்ப ரைடுக்கு பயந்து தான். ஆமா, ஐயோ ரைடு அப்படின்னு எந்திரிச்சு ஓடுவாங்க. ஆனா இவங்களுக்கு எதிரி திமுகவா? இல்ல வந்து ஒரு கண்டனம் ஒன்று கொடுத்தாரு. அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து ரைடு அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து டெல்லிக்கு போறாங்களா, அதுக்கப்புறம் அந்த ரைடு வந்து அடிக்கிறது இல்லையா. எனக்கு தெரிஞ்சு இப்போ சார் வீட்டில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரைடு அடிச்சாங்க அந்த சர்க்கார் பட டைமிங்ல. அதுக்கப்புறமா அந்த ரைடு அடிச்ச ஆபீசரே இவர் கூட தான் இருக்காரு, கட்சியில் இருக்காரு. இது என்ன டீலிங்க? ரைடு வந்து ரொம்ப பிடித்த நண்பரே வந்து ரைடை பத்தி பேசுறாரு. அடுத்தவங்களை கலாச்சு ரைடு சம்பந்தமா காமெடி பண்ணிக்கிருக்கா. அப்படி ஒரு 5 பஞ்சாயத்தை சொல்லி துப்பாக்கி சூடு, அதாவது இலங்கை முஸ்லிம்ஸுக்கு எதிராக இவர் வந்து பேசுறாரு. ஆனா இவர் நடிச்ச எல்லா படத்துலயும் முஸ்லிம்ஸ் இவர் தான் கொல்லுவாரு. இன்னொன்னு இவர் முஸ்லீம்க்கு ஆதரவா பேசுறாருல்ல, இவருக்கு இன்னைக்கு வச்சிருக்க ஜெட் பிளஸ் செக்யூரிட்டி இருக்குல்ல, அது என்ன காரணம் சொல்லி வாங்கியிருக்காருன்னா, எனக்கு இஸ்லாமியர்னால கொலை மிரட்டல் இருக்கு, ஒரு த்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருக்காரு. அதெல்லாம் கிடையாது, உண்மைதாங்க. இவர் வந்து எங்க போறாரு, யார மீட் பண்றாரு, அவர் ஜி அனுப்புனாரு அதுக்கு பாக்குறதுக்காண்டி. இந்த பையன் அவங்க ஆளுங்க அமுச்சு விட்டதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அவனுக்கு ரிப்போர்ட் சொல்றதுங்க அந்த வைப்ரிவு. இந்த ஆள் எங்கேயுமே போக மாட்டேங்கிறாருங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்காரு, வெளியில கூட எங்கேயும் போக மாட்டேங்குது. வீட்டுக்குள்ள இருக்க சிலைக்கு மாலை போடவே மதியம் தாங்க எந்திரிக்கிறான் இந்த ஆளு. ரொம்ப திட்டு. ரொம்ப எங்க அண்ணனை நீங்க ரொம்ப பேசுறீங்க. சரி, எங்கள் அண்ணன் அதான் பாட்டுல வருது. பாட்டு என்ன பாட்டு? உங்க அண்ணன் வரேன் ஏதோ பாட்டு போட்டிருக்காங்க புதுசா. என்ன கருமம் வாயிலே நுழையல. உங்கள் விஜய் அப்படின்ற மட்டும் கடைசியா கேட்டுச்சு. சினிமா பாட்டு மாதிரி எப்படி போட்டா அந்த பாட்டுல சினிமாக்காரரு சினிமா பாட்டு தான் போடுவாங்க. புதுசா வந்து டியூன் போடுவாரு, அவரே எழுதுவாரு, பாடுவாரு. பாருங்க, இதெல்லாம் பெரிய விஷயமா? இசையமைப்பாளர் தமனா இருக்கலாம். உங்கள் அண்ணன் விஜய் அண்ணன். இங்க அண்ணன் மேடையில் என்னன்னா தம்பியேவா எல்லாத்தையும் கிழிச்சிட்டு கடைசியா வந்து மோடியை கிழிச்சிட்டு அந்த இலங்கை கச்சத்தீவை மீட்டு கொடுங்க அப்படின்னு நாட்டுல என்னென்ன பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் வைபா போயிட்டு இருக்கோ அந்த பிரச்சனையில பூரா ஒரு நிமிஷம் பேசிட்டு மனப்பாடம் பண்ண அனைத்தையும் வந்து பேசிட்டாரு. கெட்ட கக்கிட்டு எனக்கு இது மனப்பாடம் பண்ண மாதிரி எல்லாம் தெரியலங்க. ஏன்னா பேப்பர் பார்த்து பாயிண்ட் எடுத்துட்டு பேச ஒரு மாசம் ரிஹர்சல் பார்த்த மாதிரி இருக்கு, நடிப்பு ஆக்டிங் எல்லாத்துக்கும் சேர்ந்து. சும்மா உச்ச நட்சத்திரம் ஆயிட முடியுமா? ரிஹர்சல் எல்லாம் பார்க்கணும்ல. கரெக்ட் தான். சிங்கிள் டேக்ல அடிக்கிறாரு அப்படின்னா பல இன்டர்வியூஸ்ல நம்மளும் பார்த்திருக்கோம் இல்லையா. அண்ணன் வந்து ஒன்ஸ் தான் பாப்பாரு, அப்புறமா வந்து அடிச்சு. எனக்கு தெரிஞ்சு இவர் திவாகர்ட்ட பிராக்டிஸ் எடுத்துட்டு நினைக்கிறேன் ஒரு மாசம். எப்படி செஞ்சா? ஏய் நல்லா இருக்கு மேன். கடைசியா வந்து இது 10வதுக்கு இந்த கட்சிக்காரங்க வந்து விஜய் என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இங்கிட்ட ஆதவ் வந்து அவருடைய சந்தோஷமான பேச்சுக்கள் 77 எம்ஜிஆர் ஏன்டா இழுக்கிறீங்க, எம்ஜிஆர் பாவம், எம்ஜிஆர்லாம் உயிரோட வந்து அவங்க பேசுற பேச்சை கேட்டு கொன்றுப்பாரு, அவங்க அவரே தோட்டத்துக்கு விட்டுருப்பாரு. இல்ல எம்ஜிஆர் இப்படி வந்தாரு, அதே மாதிரி நாங்க வந்துருவோம் ஒரே எலெக்ஷன்ல நாங்க வந்துருவோம்,
என்ன புரியல, என்ன அரசியல் களத்துல இவங்கன்னா வந்து பயணிக்க. சரி, ஒரு தோல்வி அவங்க சந்திக்கட்டும், சந்திச்சதுக்கு அப்புறம் அடுத்த தோல்வியில இதே மாதிரி ஓட்ஸ் எல்லாம் வருதான்னு பார்ப்போம். தோல்வி இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஒரு எலெக்ஷன் சந்திக்கிட்டோம், வந்து வழக்கம் போல பாப்போம். உங்க வேலை என்ன? இன்ஸ்டாகிராம்ல எவனாவது ட்ரோல் வீடியோ போட்டானா போய் மீடியால சண்டை போடுறது, கடிக்க வேண்டியது, கத்திட்டு அவனுடைய குடும்பங்களை திட்டி விட்டு சந்தோஷமா போயிட்டு ஜாலியா இருங்கடா. இதுல வேற அவரே சொல்லிக்கிறாரு அவரை பத்தி என்ன நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கோ, இப்படி எல்லாம் இருக்கும் போல. அப்புறம் என்ன இதுக்கு இவன் வந்தான்னு அவரே கேட்டுக்கிறாரு. கேட்டுட்டு இதெல்லாம் பண்ணிடாதீங்கடா தம்பி, இதெல்லாம் பண்ணிடாதீங்கடா தம்பி, நான் உங்கள் வீட்டுக்குள்ள ஒருத்தன், டிவில வந்தேன், இப்ப வீட்டுக்குள்ளே வருவேன், என்னுடைய வாக்காளர் வந்து நான் தான், என்னுடைய வாக்காளர் வாக்காளர்லாம் நான் தான் இல்ல, சின்ன சின்ன குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்றாரு. மீட்டிங் எவ்வளவு கேட்டீங்களா இல்லையாங்க? 200. அதாங்க அந்த கட்சியில வந்து கேண்டிடேட் யாரு அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து ஆர்வமா இருந்தோம். என்னப்பா எலெக்ஷன் இன்னும் 1 வருஷம் இருக்கு, இப்பவே வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றது பெரிய ஆள் தான்ப்பா. 234 விஜய். ஏன் அவர் வந்து அப்படி சொல்றாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, ஆமா இவர் கட்சியில இவரை தவிர்த்து வேற எந்த முகம் தெரியாதுங்க. மிஞ்சி போனா புசியானந்த் இருக்காரு, அவர் வந்து பாண்டிச்சேரியில நின்றுவாரு. அதுக்கு தான் கரெக்டா சொல்லிட்டு போனார்ல, வர்றவன் எல்லாருமே நான் தான் நினைச்சுக்குங்க, மாஸ்க் போட்டு வருவான். மாஸ்க் போட்டு அதானே நீ சொல்ல வந்தா தெரியும்டி, நீ ரொம்ப ரீட் பண்ணிக்கிறீங்க. மாஸ்க் போட்டு வருவாங்க, முத்தம் கொடுத்துங்க, கிள்ளி வச்சுக்குங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க, என்ன வேணா பண்ணீங்க, அவர்தான் விஜய். இவர் வந்து உண்மையாலுமே பேரு கூட வந்து விஜய் அப்படின்ற பேர்ல தான் எல்லா தகுதியிலும் கேண்டிடேட் போடுவார் போல. தாய் மாமன் சொல்லியிருக்காரு. தாய் மாமா மொய் கொடுப்பாரா, தாய் மாமன் சொல்லியிருக்காரு. விஜயகாந்த் மாதிரி நானும் வந்து அரசியல் தலைவர் ஆக போறேன். இதெல்லாம் வந்து ரைட்டரா டே என்ன மாதிரி பேசி தொலைங்கடா, கேட்டு தொலைறோம். இதுல மிகப்பெரிய ஒரு காமெடி என்ன நோட் பண்ணீங்கன்னா, இவர் வந்தா என்னென்ன பண்ணுவாரு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல பொதுப்படையா மக்களோட பேர்ல சொல்லி இந்த சமுதாயம் அவ்வளவுதான் சொல்லிட்டு, ஆண் பெண் மூன்றாம் பாலினத்தவர், அப்புறமா வந்து மீனவர்கள், இவங்க எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவேன். கெட்டது பண்றாங்களா? எங்க நீ சொல்ற பிளான் இருக்கு, எனக்கு புரியவே இல்ல. அரசியலுக்கு வந்து நல்லதுதான் பண்ணுவாங்க. அதுதாங்க நானும் கேக்குறேன். ஒரு மாநாடுனா தீர்மானங்கள் நிறைவேற்றமா இல்லையா? தீர்மானம் போடுவாங்க, தீர்மானம் லேட்டா சொல்லுவாங்க. குரங்காட்டம் அதிகமா இருக்கிறது எங்களால வந்து தீர்மானம் இப்ப சொல்ல முடியல, அப்புறமா சொல்றேன்னு சொல்லி முடிச்சு விட்டு போயிட்டாங்க. நிறைவேறையோட அணிலாட்டம் இல்லங்க, வானராட்டமா, சாம்பி ஆட்டம், எல்லா ஆட்டமும் முந்தானேத்து வரையும் அணிலாட்டம். ஓகேங்களா, நேத்துக்கு அவங்க தாவலாம் பார்த்தா இது அணிலோட பெட்டரா இருக்குது. இதுக்கு பேர் வானர கோட்டம் தான் வச்சிருக்காங்க. குரங்காயிட்டாங்க. அணில இருந்து வால் இன்னும் கொஞ்சம் லென்த் ஆயிடுச்சு போல. வேற வெயில்ல போய் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணனை பாக்குறதுக்கு. யாருங்க வர சொன்னா? வர சொன்னாங்களே, போற இடத்துல வந்து மோர் வந்து கொடுத்தாங்களா, சரின்னு சொல்லிட்டு தாவேக்கால தான் எங்க அண்ணன் கொடுக்குறான்னு சொல்லி வாங்கி குடிச்சதுக்கு அப்புறம் காசு கொடுன்னு கேக்குறாங்க. இது காசு ஆனா எடுத்துட்டு வரலையே அப்படின்றாங்க. டூ லேட். இதெல்லாம் நம்ம பஞ்சாயத்து பண்ணி முடிச்சிட்டோம். நாங்க நேத்து இதுதான் எங்க வேலையே, இதுதான். பரவாயில்ல, நேத்துக்கு தெரியாம அந்த கூட்டத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் வரும்போது ஒரு டைரக்டா லைவ்ல இருந்து ஒரு முக்தார் மாதிரி வந்து துப்புப்பூருக்கு போயிருக்காரு. ஏனுங்க வீட்டுக்கு நான் அப்படிதாங்க போனோம். இதோட இப்ப சரி முடிவுக்கு வந்துருவோம். விஜய் வந்து டக்குன்னு பேசி முடிச்சோட்டி வரண்டா ஏச்சாமி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கிளம்பிட்டாரு. கிளம்பும் போது ஒரு பில்டப். இதுதான் அந்த ஷோவை முடிக்கிறதுக்கான கரெக்டான டயலாக். என்ன டயலாக்னா, கதிரவன் மறைகிறது, சாயந்தரம் ஆயிருச்சு, சந்திரன் வருகிறது, இன்னைக்கு அமாவாசை, அமாவாசைப்பா, இன்னைக்கு சந்திரன் வராது, அதனால நேத்தே வந்துட்டாரு. இல்ல அவர் வந்து ராஜ்மோகனா, அந்த மோகன் ராஜா, அவன் வந்து நிஜமான இதெல்லாம் தெரியுதா இல்லையா, ரொம்ப பிடித்த நபர், உங்கள் மீது அக்கறை கொண்ட நபர் பேசுங்க. சரி, அவர் தான் வந்து சந்திரன் வந்து இப்போ வந்து இடத்த விட்டு போகுது அப்படின்னு. ஏங்க ஒரு தலைவர் வந்திருக்காங்க, இவர் தான் பார்க்க வந்திருக்காங்க, சேஃப்டியா போங்க, எந்த இதுவும் இல்லாம இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்ல, எதுவுமே இல்ல, நான் கிளம்புறேன், எனக்கு கேரவேன் காத்து இருக்குது, அங்க படைப்பலம் இருக்குது, நான் போய்க்கிறேன், நீங்க அப்படியே எப்படி கேடு கெட்டு போங்க அப்படின்ற அளவுக்கு தான் இருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, மக்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சூரியன் போயிருச்சு, சந்திரன் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மக்களை பத்தி போயிடுச்சா? சூரியன் போயிடுச்சா? சாயந்தரம் போகத்தானே செய்யும் சூரியன். அதுதான் நானும் சொல்றேன். ஏன்னா 6 மணி ஆச்சுன்னா அது இறங்கிருங்க, வேற வழியே இல்ல. இன்னொன்னு, திருச்சி சூர்யா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு அலிகேஷன் வச்சாரு, 6 மணிக்கு மேல எங்கேயாவது விஜய் வெளில வர சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஏன் தேவையில்லாத அவங்க இன்னர் சைடுக்குள்ள போற? உண்மைதாங்க. 6 மணிக்கு மேல உன்னால வெளியே வர முடியுமா? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது பஸ். 6 மணிக்கு மேல யாருனாலும் வெளியே வர முடியாது. அப்படியா? 6 மணிக்கு அப்புறம் வராம இருப்பா அப்படியா? அப்ப அங்க நைட்டு 8-9 மணி வரைக்கும் நின்று இருந்த தொண்டர்கள் எல்லாம் மனுஷங்க இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும், முதல் நாள் நைட்ல இருந்தா வெயிட் பண்ணாங்க. அவங்க வெறி எடுத்து போறாங்க. நீ தலைவரை தப்பா பேசுற, நம்ம தலைவரை தப்பா பேசாத. சரி, ஓகே, ஒரு அளவுக்கு பேசு. ஓகே. டிவிக்கே ஏய் மெயினா கவனி மறந்துட்டேன். வெற்றி தலைவர் சொல்றாங்களா, வெட்டி தலைவர்னு சொல்றாங்க. எப்ப பாரு அது வெட்டி தான் கேக்குது. எனக்கு அப்படிதான் கேக்குது. சரிங்க, நீங்க ஷோ முடிச்சிருங்க. சரி, ஓகே தலைவா, நீங்க ஷோ முடிச்சுக்கலாம். வீடியோ பார்த்தாங்களா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம வாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிவி கேக்கு ஓட்டு போடாதீங்க, தாவேக்கு ஓட்டு போடுங்க. போடா. நானும் மதுரக்காரன் தான்டா.